ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வீட்டுக்கு காவேரி சாவி கொடுக்க வந்திருக்காங்க. விஜய் ஒரு பக்கத்து அழுதுகிட்டு நிற்கிறாரு. தாத்தா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, பாட்டி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, காவேரியும் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இந்த மென்டல் குரூப் ராகினி மட்டும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கத்து தாத்தா தான் கடந்து விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் மாறி மாறி பேசுகிறாங்க. ஆனால் காவேரி எதுவுமே பேசலை, விஜய் எதுவுமே பேசலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி கல்யாணி இருக்காங்களா, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ செஞ்சதெல்லாம் சரியா, அந்த மாதிரி சாவி கொடுக்க வந்திருக்க, இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் பார்த்தா தாத்தாவும் பேசாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி வந்து ஆதங்கத்தில் பேசிடுறாங்க. இப்போ தான் காவேரி வாய் திறந்தே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு எல்லாமே பேசி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மனசுக்குள்ளார என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி கூப்பிடணும்னு காவேரி நினைக்கிறாங்க, காவேரி ஏதாவது பேசணும்னு சொல்லி விஜய் நினைக்கிறாங்க. ஆனால் தாத்தாக்கு இந்த யதார்த்தம் புரியுது அவரோட அனுபவத்தால். ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரியை இங்கே இருக்க சொல்லலான்னு சொல்லி வாய் எடுத்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவங்க சின்ன தங்கச்சி நர்மதா வந்து கூப்பிட்டுறாங்க. அதனால் அந்த வார்த்தை சொல்ல முடியாமல் போயிடுது. காவேரி முகத்துலேயே அந்த எதிர்பார்ப்பு தெரியுது. அதுக்கப்புறம் சாவியெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து காவேரி கிளம்பிடுறாங்க. விஜய் அப்படியே ரொம்பவுமே அழுதுகிட்டு அவன் முடிவெடுத்துட்டு வந்திருக்கா, தாத்தா விட்டுருங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கண் கலங்கி தானே போயிடுறாரு. ராகினிக்கு தான் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் நடக்கிற எல்லா சூழ்நிலையும் அவரோட அனுபவத்தில் தாத்தா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பாட்டியும் பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாம் பேசினதுக்கப்புறம், நீ இனிமேல் பயப்படாதம்மா, நீ சொல்கிறத மட்டும்தான் இனிமேல் நான் கேட்பேன்னு சொல்லி காவேரி வந்துடுறாங்க. காருக்குள்ளார ஏறிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டுறாங்க. இப்போ பார்த்தா குமரன் பைக்கில் கிளம்புறாரு, நிவின் கார் ஓட்டுறாரு, எல்லாரும் காரில் உட்காந்து போகிறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தா ரொம்ப எமோஷனல் சாங் ஓடுது. இந்த பக்கத்து பார்த்தா கார் கிளம்பி போகிறதா மாடியிலேருந்து விஜய் பார்த்து ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காரு. காரில் பார்த்தா காவேரி அழுதுகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா தாத்தா வந்ததுக்கப்புறம் விஜய் உடியாந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு அந்த விஷயம் சொல்லும்போது தான் தாத்தா பிடிச்சி விஜய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாரு. அப்போ பார்க்கும்போது காவேரி எதுக்கு வந்தான்னு உனக்கு புரியலையா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவே காவேரி இங்கே இருந்திருப்பா, இது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆழம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன விளையாடுறீங்களா, இருக்கவங்களாம் இந்த மாதிரி பைத்தியமாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தாத்தா பேசி விட்டுறாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் விஜய் பார்த்தோம்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்து தான் ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை அவங்களோட ஈகோ விட்டுட்டு பேசியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தாத்தா அவ்வளோ அழகாக புரிதலோடு பேசுகிறாங்க. இப்போ தான் விஜய்க்கு ஒரு சில விஷயம் புரிகிற மாதிரி அப்படியே நமக்கு கதையில் காட்டுறாங்க. இப்போ அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.